இந்த பதிவு எதுக்காகனா 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வருது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கிறது உங்கள் தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் என்னோடய சின்ன சஜஷன், 21 திமுக ஆட்சி அமைக்கிறாங்க, பல திட்டங்களை கொண்டு வராங்க. திட்டங்களில் குறைகள் இருக்குது, அதை எக்ஸிக்யூஷன்லேயும் நிறைய குறைகள் இருக்குதுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகளும் மாற்றுக் கட்சிகளும் நிறையா வாதங்கள் வச்சாங்கங்கிறத நீங்கள் செய்தித்தாள்கள் மூலியமும் நியூஸ் சேனல் மூலியமும் தெரிஞ்சிருப்பீங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப்லேருந்து சில விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு, அதாவது இப்போ மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், அதே போல் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய திட்டங்கள், மக்களும் பாராட்டக்கூடிய திட்டங்கள். பட் ஆனால் அதில் என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் வேறு சோர்ஸ் மூலயமா, வருமானத்தின் மூலயமா செயல்படுத்தியிருந்தாங்கன்னா ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனால் நடந்த விஷயங்கள் என்னென்னா, தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு 2021 வரைக்கும் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தது தமிழக அரசு. பட் ஆனால் இந்த 4 ஆண்டு காலில் வருஷத்துக்கு 1 லட்சம் கணக்கு வீதம் பீடி அவங்க 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கி இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு அதை செயல்படுத்தாமலே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்காக நீங்கள் கடன் வாங்கிட்டு அந்த கடன் தொகைக்கான வட்டியாக மறுபடியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழக மக்களோட தலையில் தான் விடியுதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி செயல்படுத்தி அந்த திட்டத்துக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஒரு சாரார் பயன்பெறுவாங்க, ஒரு சாரார் பாதிக்கப்படுவாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இங்கே பாதிக்கப்பட தான் போகிறாங்கங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. சரி, உங்கள் கட்டாயத்தின் பேரில் மறுபடியும் நீங்கள் ரூலிங் பார்ட்டி வரீங்கன்னா இது எல்லாத்தையுமே தொடர்ந்தே ஆகணும். அப்படிப்பட்ட சூழலில் வருஷம் நீங்கள் 1 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா 31 எண்டில் நீங்கள் மறுபடியும் 15 லட்சம் கோடி கடனை கொண்டு விட்டுருவீங்களே தமிழக அரசை. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வெளியிட்டுருச்சா இந்த மாதிரி தமிழகத்தோட வளர்ச்சி 11% மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதை பெருமையாக நீங்கள் பேசுகிறீங்க. 4 லட்சம் கோடி பணத்தை வாங்கி புழக்கத்தில் விட்டால் அது வளர்ச்சி மட்டும்தாங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். பின்னாடி அதுக்கான வட்டி கடன் சொல்லி ஏற்றிக்கிட்டே போய் அதை ஒரு எப்படி சொல்கிறது, முற்றுப்புள்ளியே இல்லாமல் மக்கள் மத்தியில் பெரும் மோசமான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் வழிவகை செய்யும். அதனால தான் ஆட்சி மாற்றம் வேணுங்கிறது இதை பதிவோட நோக்கம். நன்றி, வணக்கம்.